ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நன்னிமா வீட்டுக்கு போகிற ஒரு vlog தான் நான் காமிச்சிருக்கேன். ஒரு நாள் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு நாள் லீவ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி அவங்க பார்த்துக்கட்டும்ன்ட்டு நானும் அம்மாவும் மட்டும்தான் கிளம்பி போயிருந்தோம். நான் வந்து ஒரே நாளில் திரும்பிட்டேன். அம்மா மட்டும் அங்கே விட்டுட்டு வந்துடுவோம், நன்னிமாவோட இருந்துட்டு வரட்டும் ஒரு 1 வீக்குன்னு போனேன். கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஊர் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஊரோட ஐக்கானே வந்து இந்த மேம்பாலம் தான். இந்த பாலத்தை வச்சு தான் எல்லாருமே இந்த ஊரை வந்து கண்டுபிடிப்பாங்க. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். என் பர்த்டேவும் வருது. அதனால நான் என் பர்த்டேக்கு எனக்கு நானே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். நனிமா விட ஒரு மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணுற தூரத்தில் தான் இருக்குது. ஆனாலும் கிளம்புறதுக்கு தான் ஏதாவது ஒரு காரணத்தை தேடிகிட்டே இருக்கிறது. போனோடனே நனிமாவை பார்த்தோம். நனிமா நல்லா வந்து துவா செஞ்சு மௌலது பாட்டெலாம் பாடினாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிட்டு, சித்தி வந்து நைட்டு சாப்பாடுக்கு வந்து புரோட்டா வாங்கி கொடுத்துருந்தாங்க. கொத்து புரோட்டாவும் சாதா புரோட்டாவும் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்படியே கேட்காமலே 4 வகையான சால்னாவும் அதுக்கு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. மதுரை புரோட்டா தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அடுத்த நாள் அப்படியே எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே பூனையோட விளையாண்டுட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேன். அம்மா ஒரு ஷால் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன நேரமோ என்னமோ ஷால் கடை பூட்டி இருந்துச்சு. சரி அப்படியே திரும்பி வந்தால் சித்தி வந்து பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க மதியானம் லஞ்சுக்கு. சிக்கன் பிரியாணி. என் தங்கச்சியும் வந்திருந்தா. வந்து காடை ஃப்ரையும் கத்திரிக்காய் கிரேவியும் அவள் செஞ்சுருந்தா. எல்லோரும் உட்காந்து நல்லா பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே நான் ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். என் தம்பி வந்து என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டுருந்தான். தனியாக தான் அன்றைக்கி வந்திருந்தேன். நீங்கள் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இல்லைனா இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து மனதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படி தான் எங்களுக்கு அன்னையோட நாள் வந்து போச்சு. நானே இப்படி ஒரு விஷயத்தை இன்றைக்கி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லைனா அம்மா கூட போவேன், அம்மா கூட வருவேன், இல்லைனா ஹஸ்பண்ட் பிள்ளைங்கன்னு யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்குன்னு சில விஷயங்களை நம்ம தான் செஞ்சுக்கிறணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட், லைக், ஷேர். பை ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.